ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:17. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உலக பிரகாரமான பட்டயங்களையோ மாம்சீக பிரகாரமான பட்டயங்களையோ சுய ஞானமாகிய பட்டயங்களையோ எடுக்க வேதம் நம்மை அனுமதிப்பது இல்லை. மீறி நாம் எடுத்தாலும் நமக்கு தோல்விதான். கர்த்தர் நமக்கு விசேஷித்த பட்டயத்தை தந்திருக்கிறார். அது ஆவியின் பட்டயம் ஆகும். சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான ஒரு பட்டயம் ஆவியின் பட்டயம். அந்த பட்டயம் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சாத்தானை ஜெயிக்க இயேசு வேத வசனத்தையே உபயோகித்தார். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் வரையறுக்கிறதுமாய் இருக்கிறது. அநேகருக்கு வேத வசனங்கள் தெரிவதில்லை. பிரச்சனை நேரங்களில் அதை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்கள் என்னவென்று தெரிவதில்லை. சாத்தானை மேற்கொள்ள வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்றும் தெரிவதில்லை. சிறு வயதிலிருந்து வேத வசனத்தை ஆராய்ந்து தியானிப்பது, மனதில் பதித்துக் கொள்வது வாழ்நாள் முழுவதும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களை உங்க அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உலக இச்சைகள் எங்களை கரைப்படுத்தாமலும், உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யாமலும், மற்றவர்களின் சமாதானத்தை கெடுக்காமலும், சத்ருவாகிய சாத்தான் எய்யும் சகல தீமையான செயல்களுக்கும் இச்சைகளுக்கும் எங்களை காத்துக் கொள்ளவும், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் எங்களை வாழ்வில் நிறைவாக பெருகவும், வேத வசனத்தை மனதில் பதித்து அபியாசப்படுத்தி சத்துருவை மேற்கொள்ளவும் உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உலக பார்வையில் வெறும் கிறிஸ்தவர்களாக வாழாமல் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் இருதயம் பரிசுத்தப்படவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்கள் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்க ஆலோசனையும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும், வேர்காலத்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பிள்ளைகளை ஈண்டெடுத்தவர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான வழியில் வளர்க்கவும், நெடுங்காலமாய் குழந்தையின்றி தவிப்போருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், பெண்கள் உலக இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளவும் கர்த்தருடைய ஞானம் தந்து வழி நடத்துங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவு பெருகவும், ஆட்சியாளர்கள் தெய்வீக ஞானத்தோடு செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்தியா முழுவதிலும் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தங்களது நடவடிக்கையை அதிகரிக்கும்படியும், காவல்துறை அதிகாரிகள் கொலை கொள்ளைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படியும், சுகாதாரத்துறை அதிகாரிகள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படியும், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படியும், நீதித்துறை அதிகாரிகள் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்திய மக்களை பாதுகாப்பதில் தீவிரமாக கவனம் செலுத்தும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.